வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜீரா மிளகு ரசம், இன்ஸ்டன்ட் ஜீரா மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பொதுவாக ஜீரா மிளகு ரசம்லாம் வறுத்து அரைச்சி துவரம்பருப்பு, தனியா, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி பண்ணுவாள். அப்படி இல்லாமல் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு மேலே இந்த மிளகு ஜீரா பொடியை போட்டு பண்ணணும். அதுதான் இன்ஸ்டன்ட் ஜீரா மிளகு ரசம். இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, இவ்வளோ பெரிய தக்காளி ஒன்று எடுத்துன்னு இருக்கேன். இதை கட் பண்ணி போட்டுப்போம். ஆனால் ஜூஸ் இறங்குறாப்புல என்னென்னா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த தக்காளியில் இருக்கிற எசன்ஸ்லாம் அதில் வரும். தக்காளி சீப்பாக கிடைக்கும்போது ஆல்மோஸ்ட் தக்காளியே சாம்பார், ரசம் இதுக்கெல்லாம் நிறையா யூஸ் பண்ணிக்கோங்க. புளி அவ்வளோவா உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் நிறையா தக்காளி பழம் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணால், இதோடைய ஒரு தக்காளி பழம் பிச்சு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி நனைச்சி ஒரு 300 மில்லி எடுத்து விட்டுருக்கேன். மில்லி 350 மில்லி கூட இருக்கும் போல. 350 மில்லி இருக்குது. புளி சின்ன எலுமிச்சம்பழம் அளவு தான் எடுத்துட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணோன்னா, ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சின்ன ஸ்பூனில் தான் போட்டுருக்கேன். இது போகும் சின்ன ஸ்பூனில். நீங்கள் பெரிய டீஸ்பூனில் போகிறதா அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. இது நான் 4 பேருக்கு வைக்கிறேன். 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு பருப்பு ஜலம் தேவையில்லை. எப்போயுமே மிளகு ஜீரா ரசத்துக்கு பருப்பு ஜலம் தேவைப்படாது. வாங்க இப்போ அடுப்பில் வைக்கலாம். இது அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன், வச்சுருக்கேன். சிம்மில் தான் வச்சுருக்கேன். ரசம் மட்டும் எப்போயுமே மெதுவாக சிம்மில் கொதித்து ஆனால் தான் நல்லா இருக்கும். அதனால் சிம்மில் வச்சுருக்கேன். மெதுவாக ஆகட்டும், நல்லா கொதிக்கட்டும். அடுத்து என்ன செய்யலான்னு பார்ப்போம். ரசம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மிளகு ஜீரா பொடி தயார் பண்ணலாம். இப்போ 4 பேருக்கு வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் நான் 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துட்டுருக்கேன். கரெக்டாக 1 டீஸ்பூன் எடுத்துங்க போகிறோம். நல்லா பொடி பண்ணிடுவோம். இது என்ன பொடிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு பொடிச்சா போகிறோம். ரொம்ப மையாக ஃபைன் பவுடரெல்லாம் தேவையில்லை. இப்படி இருந்தாலே போகிறோம். அடுத்து அதே மாதிரி ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் இருந்தால் போகிறோம். மிளகு அதிகமாக இருக்கணும், ஜீரகம் கொஞ்சம் குறைச்சி தான் இருக்கணும். இதையும் நல்லா பொடி பண்ணிப்போம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இடிக்கிறது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சப்பாத்தி குழவி இருக்குது பற்றியில் அதை வச்சு கூட ஒரு பேப்பரில் வச்சு மடித்து வச்சுட்டு அப்படியே இப்படி தட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா சப்பாத்தி விடுறப்பில் அழுத்தி உருட்டினா நல்லா ஆகிடும். ஏன்னா இதுக்கு 1-2 இருந்தால் போகிறோம். ஃபைன் பவுடர் தேவையில்லை. இப்போது நம்மளுக்கு இந்த பொடி ரெடி ஆகிடுது. ரசம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் இதை போடணும். இப்போது ரசத்தில் நம்ம போட்ட பொடி வாசனை போயிடுத்து. இப்போ என்ன பண்ணோன்னா, நான் சொன்னாப்புல மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு 250 மில்லி ஜலம் விடணும். இதில் விட்டேன்னா ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் அதோடு சேர்த்து வந்துடும். அதுக்கு தான் இதில் விடுறேன். 250 மில்லி விளாவினா போகிறோம். பாத்திரம் விளாவிக்குங்க. அப்புறம் ரொம்ப விளாவிட்டேன்னா ரசம் நல்லா இருக்காது. அவ்வளோதான். இதுதான் ரொம்ப ஈஸி. ஒரு 10 மினிட்ஸில் ஆகிடும். ஃபீவர், சளி இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் டக்குன்னு இந்த மாதிரி வறுத்து அரைச்சின்னு இருக்காத பொடி பண்ணி இந்த மாதிரி எப்போயுமே பொடி பண்ணி வச்சுட்டேன்னா கூட அப்பப்போ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி ஜீரக மிளகு ரசம் வச்சு சாப்பிட்றவங்களாம் இந்த மாதிரி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுட்டேன்னா ஈஸியாக ரசம் வச்சிடலாம், ஜீரா மிளகு ரசம். இப்போ இது மெதுவாக நுரைக்கட்டும் பாருங்கள். இப்போ ரசம் நல்லா அப்படியே நுரைச்சி சூப்பராக இருக்குது பாருங்கள். வாசனையும் ஜம்முன்னு வருது. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா தாளித்து கொட்டலாம். இப்போ கடாய் போட்டிருக்கேன். ரசத்துக்கு தாளித்து கொட்டுறதுக்கு கடாய் சூடாகட்டும். கடாய் சூடானோன்னா 1 டீஸ்பூன் நெய், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு,
கடுகு வெடிச்சுன்னு இருக்கு. துளியோண்டு கருவேப்பிலை. எவ்வளோக்கு எவ்வளோ சமையலில் நல்லா கருவேப்பிலை சேர்க்கிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இரும்பு சத்து, பொன் குழந்தைகளுக்குலாம் இரும்பு சத்து வந்து ரொம்ப அவசியம். அதனால் நிறைய கருவேப்பிலை சேருங்க. முக்கால்வாசியும் அரைக்கிறதா இருந்தால் அரைச்சி அதில் சேர்த்துக்குங்க. ஏன்னா குழந்தையெல்லாம் கருவேப்பிலை அவ்வளோவா சாப்பிடாது. அதனால் அரைக்கிறதா இருந்தால் அதில் போட்டு அரைச்சிட்டுனா இதில் விட்டுருவோம். அதுதான் நம்ம இன்ஸ்டன்ட் மிளகு ஜீரக ரசம் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.